ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களையும் இந்த புதிய மாதத்தின் துவக்க நாள் ஆசிர்வாதத்தையும் திருச்சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய மாதம் செப்டம்பர் மாதத்திலும் கூட நம்ம ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல ஒன்று சேர்க்க ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்தை நினைத்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க போகிறோம். இருக்கும் இடங்களிலே இந்த அதிகாலையிலும் கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியில கர்த்தர் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் இருப்பதற்காக உமக்கு இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீங்கள் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பல கேள்விக்குறிகளாய் மாறி இருக்கும் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கும் எங்களோடு கூட கர்த்தர் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தூதர்கள் மத்தியிலே உலாவி வருகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலும் நீர் இறங்கி வரும்படியாக உம்மை அழைக்கிறோம் ஆண்டவர். அப்பா, இந்த புதிய மாசத்துக்குள்ள எங்க பலன் அல்ல ஆண்டவர், உம்முடைய பலத்தின் நிமித்தமாக நீர் இறங்கி வர வேண்டுமா ஆண்டவரே. இடத்துல நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர், எங்களை தொடுங்க ஆண்டவரே என்று சொல்லலாமா ஆண்டவரே? இந்த நிறைய ஆண்டவரே காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கை ஆண்டவரே அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள மாறிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. நிறைய சூழ்நிலைகளை ஆண்டவரே அப்பா நான் இதுவரையிலும் பார்க்காத, என் கண்கள் என்னுடைய இருதயம் அனுபவித்திராத பல காரியங்களின் நடுவே நான் கடந்து போய் கொண்டிருப்பது உண்மையாயிருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே விமோச்சனம், விடுதலை நீர் மாத்திரமே என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளில் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக சொல்லி அழைக்கிறோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம். ஹல்லேலூயா, Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. ஆண்டவரை வரவேற்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம். பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம், கிருபையை அனுபவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஆராதனைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உம்மை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்ற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இருக்கும் இடங்களிலே குடும்பமாய், ஒருவேளை நீங்கள் இப்போ இதை பார்க்கலாம், பிறகு தனித்திருந்து பார்க்கலாம், குடும்பமாய் பார்க்கலாம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, என்றைக்கும் சோர்ந்து போகாத ஒரு இருதயத்தை ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆராதிக்கும் போது ஆண்டவரே ஒரு புதிய பலன் என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற ஒரு புதிய பலனை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார். இந்த புதிய மாசத்திலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கிற புது பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக
காரி இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே இயேசையா. இந்த செப்டம்பர் மாசம் உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். எபினேசரே எல்லேலியோ என்றுமே இருப்பவரே எபினேசரே எல்லேலியோ என்றுமே இருப்பவரே ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர், நீர் எல் ரோயி, நீர் எல் ஷடாய், நீர் சதா காலமும் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை மீட்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வேறு பிரித்திருக்கிறவர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றக்கூடியவர். இந்த 7ஆம் மாசத்திலும் கூட ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, இந்த 9ஆம் மாசத்திலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட கரம் எங்களோடு கூட வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you that your hand is over this month, O Lord Jesus. இந்த செப்டம்பர் மாசம் முழுக்க உடைய கரம் எங்களோடு கூட வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாசத்தை ஆசீர்வதி,
தொடர்ந்து இந்த மாசத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவர். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். இன்றைக்கு எங்களோடு கூட பேச வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான தருணத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு அற்புதமான ஆராதனையை இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசேஷமாய் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். மார்ச் மாதம் துவங்கின இந்த லாக்டவுன் இன்று செப்டம்பர் வரையில் இது வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் நிறைய தளர்வுகளை கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். நிறைய வழிபாட்டு தலங்கள் திறக்கலாம் இந்த மாதத்தில் என்று சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். விரைவில் அதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க விருப்பமாக இருக்கிறோம். தொடர்ந்து சபைக்காகவும் சபை போதகர்களுக்காகவும் சபையினுடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசும்படியான ஒரு வார்த்தையை தினத்தில் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்ம எல்லாரும் எடுத்து வாசிப்போம். ஐசையா எழுதின நிருபம் 57ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை ஆண்டவருடைய மனதில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்ததாய் என்னால் உணர முடிந்தது. ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹையஸ்ட் ஃபோர்ட், உயர்ந்த அடைக்கலம் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். அது குறித்து தான் நான் நிறைய தியானித்து கொண்டிருந்தேன். சரித்திரத்திலெல்லாம் இந்த உயர்ந்த அடைக்கலம், இந்த ஃபோர்ட் அப்படின்ற அந்த காரியத்தை எப்படி வைத்தார்கள்னு சொல்லிலாம் நான் தியானித்து கொண்டிருந்தேன். ஆனால் நேற்று இரவில் ஆண்டவர் என்னிடத்துல வித்தியாசமாய் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாய் ஆண்டவர் ஏவினார். அந்த காரியங்களை மாத்திரம் உங்களிடத்துல சொல்லி அந்த காரியங்களுக்கு ஒத்து போகிற ஒருத்தருடைய வாழ்க்கையை உங்கள் மத்தியில் அடையாளம் காட்டிவிட்டு சீக்கிரமாய் நான் முடித்து உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 57:18ஆம் வசனம். அது இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்பதே ஆமென். இந்த காரியத்தில் 3 விஷயங்களை ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்திலிருந்து ஏசாயா நமக்கு சொல்லுகிறதை நாம் அதிகமாய் உணர்ந்து கொள்ள முடிகிறது. முதல் காரியம், அவர்கள் வழியை நான் பார்த்து, இல்லாட்டி அவர்களுடைய வழிகளை நான் பார்த்து. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்படக்கூடிய ஒரு இடம் எது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அழைப்பு, இல்லாட்டி நம்மை ஆண்டவர் வழி நடத்துகிறதான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்குறோம். ஹீ நோஸ் த வே. அருமையாய் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட போவதில்லை, காரணம் கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை, நான் பலவீனப்பட்டு போவதில்லை, காரணம் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நடத்தி செல்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. காட் நோஸ் எவ்ரிதிங். வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய கருவை அவர் காண்கிறார் என்று சொல்லி. தாயின் கர்ப்பத்திலே நாம் உருவாக முன்னமே தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பது உண்மை. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். There is nothing a great surprise for God என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அதிகமாக இந்த காரியத்தை குறித்து யோசித்திருக்கும் போது எஸ்தர் எழுதின புஸ்தகம் எனக்கு நினைவு வந்தது. எஸ்தருடைய வாழ்க்கை என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், எஸ்தருக்கு முன்பாக இருந்த வஸ்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராணி வஸ்தி, நான் ராஜாவுடைய சமூகத்திற்கு வரமாட்டேன் என்று சொன்னது நிமித்தமாக எஸ்தருக்கு ஒரு வாய்ப்பு அந்த நாட்களில் பிறக்கப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். பேக்ரவுண்டை பற்றி உங்களுக்கு அதிகமாக நான் சொல்லலை, வேகமாய் சொல்லிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். எஸ்தருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தது ஆமானோ இல்லை ராஜாவோ இல்லை மொர்தெகாயோ கிடையாது, தேவன் தாமாகவே அதை தீர்மானித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையிலும் நிறைய சிச்சுவேஷன் சேஞ்சஸ், நான் ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ண மாதிரி சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருப்பதை போல நம்ம உணரலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் போகிற வழி
தெரிந்திருக்கிறது. ஆண்டவர் நாம் போகிற வழியை முன்னதாகவே அறிந்திருக்கிறார் என சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அழகாய் எஸ்தருடைய வாழ்க்கையை வடிவமைத்தார் என சொல்லி பார்க்கிறோம். ஏற்ற நேரத்துல அவளை கொண்டு போய் ராஜாக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்தினார். தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஏற்ற நேரத்துல தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். என்னுடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்காக நான் எடுத்து உபயோகப்படுத்துகிற எல்லா பாத்திரங்களையும் ஆண்டவர் முன்னதாகவே அருமையாய் வடிவமைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல, there is nothing surprises God. கர்த்தரை ஆச்சரியத்துவப்படுத்துகிற காரியம் எதுவும் இல்லை. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒற்றி ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் வேகமாய் சொல்லிவிட்டு இந்த 3 வசனங்களும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் அமையும்படியாக உங்களிடத்தில் நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நம்ம ஹீப்ரு நம்ம வாசிக்கும் போது, எபிரேய மொழியில் நம்ம வாசிக்கும் போது பாருக் அடோனாய் என்று சொல்ல ஒரு வார்த்தை உண்டு. பாருக் அடோனாய் அப்படின்னு சொன்னா Blessed is the Lord என்று சொல்லி அர்த்தமா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமா. என்றைக்கும் ஆபிரகாமையும் ஆசீர்வாதத்தையும் நம்மளால பிரிக்கவே முடியாது இல்லையா? நம்ம வேதத்தில் நம்ம வாசித்து கொண்டே இருக்கிறோம். விசுவாச தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு பேர் இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மனுஷனாய் அவன் வாழ்க்கையில காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது முதல் காரியம், கர்த்தர் அவனுடைய வழிகளை அறிந்திருந்தார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆபிரகாமை ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தார் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்க போகிறார். அந்த சூழ்நிலையில் ஆபிரகாமுக்கு திருமணம் ஆகி இருந்தது. அவனுக்கு ஒருவேளை பிள்ளைகள் அந்த வேலையிலும் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் அவனுக்கு பொறுப்பு நிறைய இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் தெரியும். ஆண்டவர் ஒரு வேளை கூட உங்களை ஆண்டவர் அணுகி வரும் பொழுது, இல்லை நம்ம ஆண்டவர் மேலே அணுக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருந்து வரும் பொழுது நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை செய்ய துவங்கிவிட்டார் என்பதே உண்மை. என்றைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் போல சின்ன சின்ன காரியங்களை ஒப்பனையாக ஆண்டவர் பேசவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதோ போற வழியில மானை பாருப்பா, ஏதோ போற வழியில குதிரையை பாருப்பா, கழுதையை பார்ப்பான்னு ஆண்டவர் அவனிடத்துல பேசவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல பேசின காரியங்கள்லாம் உயர்வானதா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்துல நோக்கிப்பார், ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை நோக்கிப்பார், கடற்கரையற்ற மணலை நோக்கிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஒரு படி அதிகமாய் வைத்திருந்ததை நம்ம அறிந்திருக்க முடியும். காரணம், ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது, ஆண்டவர் நம்ம வழிகளை அறிந்திருக்கும் போது, சாதாரணமான காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மை அழைப்பதில்லை. ஆண்டவர் நம்மை உயரமான காரியங்களுக்கு அழைக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்வது மிகுந்த அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனையிலிருந்து தான் நம்ம சில காரியங்களை யோசிப்போம். நான் இப்போ எப்படி இருக்கிறேன், நான் எந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிறேன், என் வேலை இப்படி இருக்கு, என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கு, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஏன்னா என் சூழ்நிலை மாறவே மாட்டேங்குது, பணம் வரக்கூடிய இடத்துல இருந்து இன்னும் வரலையே, இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய அப்பா அம்மாவுடைய நிலைமை இப்படி இருக்குது, என்னுடைய வீட்டினுடைய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிச்சுவேஷன், நம்முடைய சூழ்நிலையிலிருந்து தான் நம்ம ஆண்டவரை பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்கள்லாம் தாழ்வான இடங்களிலிருந்து கொடுக்க போவதில்லை. ஆண்டவர் நம்மை உயரமான ஸ்தலங்களுக்கு அழைத்து கொண்டு போக வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை கை நின்று ஆசீர்வதித்தவர். அவர் சாதாரணமான மனிதன் அல்லவே, அவர் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க தேவன். ஆச்சரியமான காரியங்களை இந்த மாசம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு நீங்க நடந்து போகிற வழி அறிந்திருக்கிறார்.
ஆண்டவர் ஒருவேளை கூட ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் போது நான் வாசித்து கொண்டிருந்தேன். ஆதியாகமம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், வெயில் உஷ்ணம் ஏறின பொழுது அந்த இடத்துல ஆபிரகாம் போய் உட்கார்ந்து அவர் எதையோ ஒன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவருடைய வீட்டுக்கு 3 தூதர்களை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஆபிரகாம் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த செப்டம்பர் மாசம் உங்க கையில இருந்து ஏதோ ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் சும்மா சாதாரணமா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஜெபித்து ஏதோ ட்ரெடிஷ்னலா நான் ஆண்டவரே அப்ப அந்த சண்டே இந்த டிவோஷன் அட்டன் பண்ணிட்டு போக நான் வரல. பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கிரேட்டர் திங்ஸ் ஃப்ரம் யுவர் ஹேண்ட்ஸ் லார்ட். இந்த செப்டம்பர் மாசம் நான் ஏதோ சாதாரண கீழே கிடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து கொண்டு என்னுடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டு நாம் அமைதியா இருக்க போக வேண்டிய அவசியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போவதில்லை ஆண்டவரே. உயரமான காரியங்களை என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Abraham seated on the heat of the day and he was waiting for something to be happening in his life. அதே போல கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில தூதர்களை அனுப்பினார். அவனுடைய வாழ்க்கை இருளாக்கப்பட்டிருந்தது. அவனுடைய பேரன்னஸ் ஆண்டவர் அந்த நாளிலும் கூட அவன் வாழ்க்கையில விட்டு நீங்கி போகும்படியான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் அந்த நாளிலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து எதிர்பார்த்து காத்துருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம் என்ன, இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குரிய பதில் என்ன அப்படின்னா, God is gonna do something in your life. ஆண்டவர் உங்க வழிகளை அறிந்திருக்கிறதுனாலே பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். வில்லியம் கேரி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தேவன் மனிதர், அவர் இப்படியாய் சொல்லுகிறார், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். நீங்க ஆண்டவருக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு ஆள் அவரிடத்திலிருந்து சாதாரண காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து பெரிய காரியங்களை கேளுங்க, ஆண்டவருக்கு என்று பெரிய காரியங்களை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை டிஜிஎஸ் அங்கிளுடைய வாழ்க்கை குறித்து நான் வாசித்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை நான் கடந்து ஒரு காரியம் அவர் இப்படியாய் சொன்னார். ரொம்ப நாள் அவர் பேங்க் வேலையில் இருந்து கொண்டே அவர் நிறைய ட்ராக்ஸ் ஊழியங்கள் மற்ற ஊழியங்களுக்கெல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஒரு வாட்டி சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவை அவர் சவுத்தில் போய் மீட் பண்ணும்படியான கிருபைகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஒருவேளை அவர் அது வரைக்கும் செய்து கொண்டிருந்த ஊழியம்லாம் ரொம்ப சாதாரணமான ஊழியம், கிராமப்புறங்களில் சென்று ஊழியம் செய்வது, வேலை ஸ்தலங்கள் தவிர மீதி நேரங்களில் கிடைக்கிற நேரத்தில் ட்ராக்ஸ் கொடுப்பது போன்ற சாதாரண காரியங்கள் தான் அவர் செய்து கொண்டிருந்தாராம். ஆனால் அன்னைக்கு அந்த அம்மாவை போய் அவர் மீட் பண்ணும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம், அவர் தலையில் கை வச்சு, உனக்கு இன்னையிலேருந்து நான் ஜோம் பண்ணுறேன், தடை இல்லாமல் அந்நிய பாஷை பேசுகிற ஒரு வரத்தை நீ ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிரு, ஆண்டவர் நிச்சயமா அது உனக்கு தருவா, உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்க போகுது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை குறித்து அன்றைய தினத்தில் அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னதாக அவர் சொன்னதாக எனக்கு நினைவு உண்டு. ஒருவேளை அந்த நேரத்திலும் கூட டிஜிஎஸ் அங்கிள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள், எதிர்கால காரியங்களை குறித்தெல்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்கிறாரு, 36 வருஷம் அந்த டைம்லேருந்து நான் யோசித்து பார்க்குறேன், அன்னைக்கு அவர் அந்த புக் எழுதின நாள் அன்னைக்கு அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னாங்களோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் 100% நிறைவேறினது என்று சொல்லி அவர் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை பொய்யாக்குகிற தேவனாய் நம் மத்தியில அவர் இல்லை. அவர் நம்முடைய சாட்சிகளை உறுதிப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய வழிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைய தினத்திலிருந்து 30 வருஷம் கழிச்சு நான் எங்க இருப்பேன் பாஸ்டர், 40 வருஷம் கழிச்சு நான் எங்க இருப்பேன், 10 வருஷம் என்னால் தாக்க முடியுமா, என் பலவீனத்தோடு வியாதியோடு 5 வருஷம் என்னால் கோப்பப் பண்ண முடியுமான்னு தெரியல பாஸ்டர். நிச்சயமா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் வழிகளை அறிந்திருக்கிறபடினால் பெரிய மாற்றங்களை ஆண்டவர் இன்றைய தினத்துல உங்க வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். 2வது காரியம், இந்த இடத்துல 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்களை குணமாக்குவேன். ஆண்டவர் 2வதா நமக்கு கொடுக்கிறதான ப்ராமிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐ வில் ஹீல் யூ. ஆண்டவருக்கு தற்செயலாக நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு குணம் என்ன அப்படின்னா ஹீலிங் பவர் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த ஹீலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா சாதாரணமான ஒரு ஜெபத்தின் நிமித்தமாகவோ இல்லை சாதாரணமான மனநிலைமை இருக்கும் போது இந்த அற்புதங்கள் நடைபெறுவதில்லை. எப்போ இந்த அற்புதங்கள்லாம் நடக்குதுன்னா, அசாதாரணமான நம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள்ள கடந்து வரும் பொழுது,
ஆண்டவர் தவிர இந்த காரியத்தை வேற யாருனாலையும் செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும் பொழுது அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். மீண்டும் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நம்ம வாசி பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும் நடந்த காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அபிமெலேக்குக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனுடைய குடும்பமே வாரிசு இல்லாதபடிக்கு அவங்களுடைய மனைவிகளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்து வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் அபிமெலேக்கை சந்திப்பது நிமித்தமாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அபிமெலேக்கின் மேலே இருந்த சாபத்தை ஆண்டவர் அன்றைய தினத்திலே அபிமெலேக்கினுடைய வீட்டு காரியங்களிலிருந்து எடுத்து போட்டார் சொல்லி. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற பிள்ளைகள் ஆனபடினாலே நம்ம யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம், இல்லை நம்ம எந்தெந்த வீட்டுக்கு நம்ம போய் ஜெபம் பண்ண ஆசைப்படுகிறோமோ, தூண்டப்படுகிறோமோ, இல்லை யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அபிமெலேக்குடைய சாபங்களை உடைக்கக்கூடிய ஒரு மாசமாய் ஆண்டவர் இந்த மாசத்தை மாற்ற போகிறார். நீங்கள் இந்த மாசத்தை கண்டு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே 1008 பிரச்சனை இருக்கே என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அபிமெலேக்கின் எல்லா சாபங்களையும் முறியடிக்க போகிற ஒரு மாசமாய் ஆண்டவர் இந்த மாசத்தை உங்க வாழ்க்கையில மாற்றி தர போகிறார். ஆண்டவர் ஏதோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாமை மாத்திரம் ஆசீர்வதித்த தேவன் அல்ல, ஆபிரகாமை இழைத்த தவறுகளுக்காக இஸ்மவேலையும் கர்த்தர் குணப்படுத்தியிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஏதோ ஆபிரகாமுடைய ஜெபத்தை மாத்திரம் கேட்டு ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் செய்யல, ஆகாரனுடைய உடைக்கப்பட்டதான இருதயத்தை கண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தினத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு, நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த மாசத்துல நம்மை குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் எல்ரோயி, அவர் நம்மை காண்கிற தேவன் என்று சொல்லி. வனாந்திரத்திலே ஆகானுடைய குரலை கேட்பதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலும் கூட அவள் கதறி அழுது பிள்ளை இறந்து போகும் என்று சொல்லி தூரத்திலே போய் அமர்ந்திருந்த போதிலும் கர்த்தர் அவளுடைய சத்தத்தை கேட்டு, கர்த்தர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய சந்ததியை பெருக செய்தார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஒரு குணமாக்குதலை அவனுடைய வாழ்க்கையில செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நம்மளும் ஆண்டவரிடத்துல ஏக்கத்தோடு, ஆபிரகாமை போல நம்பிக்கையோடு, ஆகாரை போல விசுவாசத்தோடு, நல்ல உடன்படிக்கையின் ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வரணும் ஆண்டவரே. இந்த மாசம் நீ சொல்லியிருக்கிறபடி நீர் என் வழிகளை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, என்னை குணமாக்குகிற தேவனாகவும் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீர் என சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நான் அவரிடத்துல பேசி கொண்டிருந்த போது நான் இதை அனுபவித்தேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு நாள் ஃபுல்லாக என்னோட மீட்டிங்க்கு இடையில கேப்பே எனக்கு கிடைக்கல. ஆனால் என் மேலே போட்டிருந்த அந்த சட்டை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சட்டையை நான் கழட்டவே இல்லை. நான் நைட்டு கொண்டு வந்து அந்த சட்டையை கொண்டு வந்து என்னுடைய படுக்கும் இடத்துல மேலே ஹேங்கரில் மாட்டியிருந்தேன். அடுத்த நாள் தான் நான் அதை துவைக்கும்படியாக எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக மீட்டிங் இருந்தனால நைட் என்னால் துவைக்க முடியல. அப்போ ராத்திரியில் ஒரு விடிய காலை 3 மணி போல் அவர் எழுந்து ஜோம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வியாதியஸ்தர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து படுக்க வேறு எந்த இடமும் இல்லை. அவர் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தனால ஐயாவுடைய கட்டில் அவங்கள படுக்க வச்சாங்க, தீர்க்கதரிசியினுடைய கட்டில் அவங்க படுக்க வச்சுருந்தாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த அவர் குத்தி அவர் இழும்பிட்டு இருக்கும் போது மேலே இருந்த அந்த தீர்க்கதரிசியினுடைய சட்டை கீழே எதர்ச்சியாக இவர் மேலே விழுந்துதான். என்ன ஆச்சுன்னு இவருக்கு தெரியலையா, அந்த சட்டை இவர் மேலே விழுந்த உடனே இவருக்குள்ள திடீர்னு ஒரு ஹீலிங், திடீர்னு ஒரு அற்புதம் நடந்ததை போல உணர்ந்தாராம். உடனே சட்டை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தன்னை சோதிச்சு பார்த்தாராம். கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை அன்றைய தினத்தில் அவருக்கு கொடுத்ததாக அவர் சொன்னதை என்னால் நினைவுபடுத்த பார்க்க முடிகிறது. ஒருவேளை கர்த்தர் எந்த நேரத்தில் கூட எப்பேற்பட்டதான காரியங்கள் நிமித்தமாகவும் கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். இப்படிதான் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ட்ரெடிஷனை ஆண்டவர் ஃபாலோ பண்ணவே கிடையாது. ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்குற காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை முழு மனதோடு கூட தேட வேண்டும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கப்படுகிறான் என்பதே என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியாய் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் கொடுப்பார்.
நீங்க மாத்திரம் இல்ல, உங்களோடு கூட சேர்ந்து துக்கப்படுகிற யாரா இருந்தாலும் இந்த மாசம் அவங்கள ஆண்டவர் ஆறுதல் படுத்த போகிறார். ஒருவேளை பக்கத்துல இருந்தாங்கன்னா, உங்க சொந்தக்காரங்களா நீங்க குடும்பமா ஆராதித்து கொண்டிருந்தீங்கன்னா, கரங்களை பிரித்து அவங்கள நோக்கி பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆறுதல் தரப்போகிறார். இஸ் கோனா கம்ஃபர்ட் எவ்ரிபடி என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில ஆபிரகாம் யாக்கோபை போல நிறைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கல. ஒரே ஒரு பிள்ளையை தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளையா கொடுத்தார். அவன் பேர் ஈசாக்கு. காரணம், ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சது, என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் முழுமையா என் பையனுக்குள்ள எப்படி போனுச்சு அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு நல்லா தெரிந்தது. அந்த மலையின் மேலே ஏறி போய் ஈசாக்கை பலியிடும் பொழுது ஆபிரகாமுக்கு நல்லா தெரிந்தது, நான் ஒன்றுமில்லை, என்னை அழைத்த தேவனே எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி. அதனாலதான் அந்த ஸ்தலத்திற்கு அவன் பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டான். அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் யெகோவா ஈரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான், துதிப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை போல நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்க. ஒருவேளை ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஒரு கடமை என்ன இருந்தது தெரியுமா? ஒருவேளை சாராயில் இருந்திருந்தா என் மகன் நல்லபடியா அவனுடைய திருமண வாழ்க்கை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு சாராலும் உடனில்லை, வேற எந்த காரியமும் உடனில்லை. ஆண்டவரே முன்னின்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவனுடைய மகன் திருமணத்தை நல்லபடியாய் நடத்தி முடித்தார். அவனுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். திருமண காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? நிறைய புதிய வாசலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? குழப்பமா இருக்கிறீங்களா? நிறைய துக்கம் உங்க தொண்டையை அடைப்பதை போல உணர்றீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் ஒரு பெரிய ஆறுதலை உங்க வாழ்க்கையில கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரை அஞ்சி ஒரு தெய்வம் இல்லை, கர்த்தர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில விடுதலை இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஆபிரகாமை போல சமாதானமாய் மரித்த ஒரு மனிதனை நம்ம வேதத்துல தேடி பார்க்க முடியாது. காரணம், வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் சதா காலங்களிலும் அவரை நினைவுபடுத்தும்படியாக அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது என்று சொல்லி நம்ம ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை இன்றைய தினத்துல நம்ம ஜெபித்து நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த ஐசாயா ஆண்டவரே, இந்த ஏசாயா 57 அதிகாரம் 18 வசனத்தின்படியாக நாங்கள் இன்றைய தினத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களை கொண்டு எங்கள் வழிகளை அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கர்த்தர் நீர் குணமாக்க போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நீர் ஆண்டவரே துக்கத்தின் நாட்களுக்கு ஈடான ஆசீர்வாதமான பலனுள்ள நாட்களை கர்த்தர் நீர் கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, நம்ம எல்லாரும் சேர்ந்து கடைசியாய் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு சில நிமிஷங்கள் இந்த வியாதியஸ்தர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். கடைசி ஒரு 2 நிமிஷம் நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பிரவீன் அவர்கள் வந்து அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய மனதில் ஒரு ஆறுதல் வருகிறது. அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு. இந்த நாளில் நம்மளுடைய சபைக்கு தேவையான வார்த்தையை ஆண்டவர் போதகர் மூலயமா நம்மளுடைய இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களை குணப்படுத்துகிற தேவன் ராஜா. அதே போல் எங்களுக்கு சமாதானம் அருளுகிற தேவன். இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் தான் ராஜா எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நான் நினைவு கூர்ந்து உம்மேல நம்பிக்கை வைத்து நான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன். விசேஷமாக இந்த நாளிலையும்
ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்கள் இந்த நேரத்தில் சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், விசேஷமாக ஆண்டவரிடம் ஒரு அற்புதம் எதிர்பார்க்கிறவர்கள், அவர்கள் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரிடம் நாம் கெஞ்சி கேட்போம். ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். When God is telling something, He will also do that thing, miracle in our life. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அந்த காரியத்தை செய்யவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுக்க என்னை வழி நடத்துவீர் ராஜா. அது மட்டுமல்லாமல் என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த வியாதியை நீர் எடுத்து போடுவீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு நீர் சமாதானம் தருவீர், அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. விசேஷமா இந்த நேரத்தில் ஆன்லைன்ல ஆண்டவரே, இந்த சன்ரைஸ் டிவோஷனை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டதின்படி ராஜா, இதே சூழ்நிலையில் அநேகர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் பார்த்து அவர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு நீர் சமாதானம் தரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதை ஒரு நொடி பொழுதில் குணப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வியாதி மறையும் ராஜா. அப்படிப்பட்ட உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, வியாதியின் சுகத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி மறைவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் அவர்கள் சரீரத்துக்குள்ள இறங்கட்டும். நாங்கள் கேட்ட சாட்சியின்படி ஆண்டவரே, உம்முடைய அந்த மகிமை நிறைந்த அந்த ஒரு ஷர்ட் ஒருத்தங்க மேல விழுந்த பொழுது சுகமானாங்கப்பா. அதே போல இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை ஆண்டவரை நீர் அனுப்பி ஆண்டவரை எங்களுடைய மக்களை நீர் சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் தேவனே ஒரு அற்புத சுகத்தை நீர் தந்துவிட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகின்ற நாட்கள்ல அநேக சாட்சிகள் எங்க சபையில நாங்க கேட்போம் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த முழு மாதத்திற்கும் தந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. எங்களை நீங்க ஆண்டவரை வழி நடத்தாவிட்டால் ராஜா ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காதப்பா. இந்த முழு மாதமும் எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சுகப்படுத்தி சமாதானப்படுத்துங்க. விசேஷமா எங்களுடைய சபை போதகர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. பாஸ்டரை நீங்க ஆசீர்வதிங்க, தொடுங்க ஆண்டவரை, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க தேவன் ஆண்டவரை அப்பா. அவரை பலப்படுத்தி ஒரு புதிய உற்சாகத்தோடு ஒரு புதிய பலத்தோடு நீங்க திரும்பவுமா கொண்டு வரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை, பாஸ்டருடைய குடும்பத்தாரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துணை போதகர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுக்க வழி நடத்துங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயத்தில் நீர் தந்த அந்த சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மேன்மை மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.